நடக்குது. மெயின் சுவிட்சை யார் ஆஃப் பண்ணது? அப்ப கரண்ட் போகலையா? எனக்கு நல்லா தெரியும். லாஸ்ட்ல இதுவும் நான் தான் சொல்லுவீங்க. என்ன இங்க நடந்தது? நாங்க டிவில படம் பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அப்பதான் திடீர்னு பவர் கட் ஆச்சு. அந்த நேரத்துல தான் அந்த ஜிபி வெளியில. அத பார்த்தா இப்படி இருக்குமா? ஐயோ இவ்வளவு வயசாகுது, ஆனா விளையாட்டுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல உனக்கு. நீ இங்க ஜாயின் பண்ண வந்ததாவும் ஒரு சிலருக்கு கிரீடம் வச்சு குரங்காக்குனதையும் எல்லாரும் சொல்லி நான் கேட்டேன். என்ன இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்படி ஒரு அவதாரம் இங்க கண்டிப்பா வேணும். பாம்புக்கு கீரி புள்ளதான் செட் ஆகும். அப்புறம் நீங்க செஞ்ச அந்த வெஜிடேரியன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ரொம்ப பசிக்குது. நீ இங்க ஜாயின் பண்ண போறதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதுதான் சர்ப்ரைஸ். உங்களோட இந்த சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது புனேல நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. மெஸ்ல இருந்து வர சாப்பாட்டுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக அந்த சாப்பாடுல இருந்து தப்பிச்சு இங்க வந்து நீ சாப்பிடணும். அதானே சொல்ல வந்த? போனு. நீ எங்க போற? நான் எங்கேயும் போல. போனு ஆன்டி. ஓ நீ கொஞ்சம் பாத்துக்கோமா, நான் வரேன். மாங்காய் ஊறுகாய். இவ்வளவு நேரம் இதை தானே தேடுனேன். அது எதுக்கடா கொண்டு போய் அங்க விக்கிற? ஐயோ அம்மா, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரோ குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. என்ன இங்க நடந்துச்சு? என்னாச்சு தாத்தா? சேர் எங்க போச்சு? 1 2 3 4 5 6 சேர் இங்க இருக்கு. ஏன் சேர் எங்க போச்சு? என்னது இது? யார் இப்படி பண்ணா? சரி இதுல உட்காருங்க. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது இப்படி இருக்கட்டும். அப்ப மறுபடியும் விழாது இல்ல? ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இங்க ஒரு குட்டி சத்தம் விளையாடுறான். என்ன அந்த சேர் மட்டும் அப்படி இருக்கு? இந்த சேரை இப்படிதான் செஞ்சிருக்காங்க. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சேன்னு. இப்ப நீங்க கொஞ்சம் ரசம் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, ஊத்தட்டான்னு கேட்டு இவன் மேலேயே ஊத்திட்ட. இப்பதான் ரசம் நிஜமாவே ரசமா மாறுச்சு. அப்பா கடவுளே நன்றி. சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஒரு குட் நியூஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல என்ன விஎஸ்எம்க்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உன்னோட வேலையில நீ காட்டின நேர்மைக்கான பிரதிபலன். அதுதான் உனக்கு இப்ப கிடைக்கிற பெருமைக்குரிய மெடல். இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரம் கண்டிப்பா எனக்கு ட்ரீட் வேணும்னு சொல்லிட்டேன். இதை நம்ம கண்டிப்பா கொண்டாடணும். அவனும் வேணும்னு கண்டிப்பா. அவன் இல்லாம நமக்கு என்ன கொண்டாட்டம்? அதெல்லாம் நான் சொல்லலாம். அத நாங்க ஆம்பளைங்க முடிவு பண்ணிக்கிறோம். எதுவா இருந்தாலும் ஸ்பான்சரை நான் அறிமுகப்படுத்துறேன். அது யாரு? இதோ நிக்கிறாரு நம்ம கஞ்சன் இல்ல. கூட யாரோ 2 பேர் வராங்க. நல்ல சூடு. சூடான டிகாஷன். டிகாஷன் பாட்டில்லையா? ஃப்ளாஸ்க் உடைஞ்சு போச்சு, அதான் பாட்டில்ல ஊத்தி வச்சேன். என்ன இதெல்லாம்? இது சிக்கன், மிக்சர், சிப்ஸ். ஏன் உனக்கு வேணுமா? இந்த நீ கொஞ்சம் எடுத்துக்கமா. ஒரு மிலிட்டரிக்காரன் தன்னோட ஒழுக்கத்துல என்னைக்குமே கரெக்டா இருப்பாங்கிறது உனக்கே தெரியுமில்ல ராஜலட்சுமி? நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, நீங்க நம்புனீங்களா? புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே இப்படி மாறிட்டாரு. டெய்லி ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு எங்க போறாருன்னு நினைக்கிறீங்க? நண்பனோட கோட்டையில குவார்டர் அடிக்கிறதுக்கு. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இவருக்கு. உங்களை ஒழுங்கா பாத்துக்கிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கற என்ன அடிக்கணும். இன்னொரு விஷயம், என் பெர்மிஷன் இல்லாம இந்த கேட்டை விட்டு நீங்க வெளியே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஒரு சந்தேகம், அந்த கேட்டு பழைய இடத்துல தானே இருக்கு, எதுவும் மாத்தலையே. டி திருடி, நீ என்ன போட்டு குடுக்கறல்ல சமயம் பார்த்து. அந்த பேய உன்னால மட்டும்தான் அடக்க முடியும். நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? என்னோட ப்ரோக்ராம் எப்படியாவது கிடைக்கணும்ல. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது அவனுக்கு தான், அந்த இடியட் சஞ்சுக்கு. வா போலாம், வா போலாம். இது எப்படி இருக்கு? காட்டுங்க. இது நல்லா இருக்கே. ஐயோ ஐயோ. ஏய் ஏய், கம் ஹியர், கம் ஹியர். வாட்ஸ் யுவர் நேம்? ஆதி. ஆதி. இந்த பொம்மைக்கு சேலை சுத்தினதுல உனக்கு என்ன அப்படி கவலை?
பெண்கள் கிட்ட ரொம்ப மரியாதையா இருக்கணும். உயிர் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி. யூ கம் திஸ் சைடு. ஓகே? பாவாடை இல்லையாமியா புடவை கட்டுவாங்க. ஐயோ புடவை கட்டுறியா? சரியான துச்சாதனடா இல்ல நீ. துச்சாதனா நாங்க போற பையன் தான். நான் கிருஷ்ணா தோ சேலை கட்டி வரேன் பாரு. யோ அட கடவுளே, சிலைய கூட சும்மா விட மாட்டீங்களா? தள்ளு இந்த பக்கம். எங்க இருந்து வரானுங்கன்னே தெரியல. ஆக்சுவலி நான் உங்களுக்கு அப்புறம் புரிய வைக்கிறேன். ஏய், நான் உன்னை தள்ளி நிக்க சொன்னேன்ல. சாரி போ அந்த ஐயோ இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சான்னு தெரியலையா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை நசுக்கி புழிஞ்சு போட்டோ கூட விட மாட்டீங்களாடா நீங்களா? சீ. ஐயோ ஆமாடா. உள்ளேயே சிறை வைக்கிறதுக்கு நான் என்ன தேச துரோகியா? கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுக்க தெரியாம ஒண்ணும் இல்ல. இது என்ன கனவா? இவ்ளோ நாளா தெரியாம தானே குடிச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பெருமையா ஒரு பெக் அடிங்க. மாமா நான் உங்களுக்கு கரெக்டா தானே ஊத்துறேன். அளவு பாருங்க. காக்க ஒருவேளை மல்லாக்க பறக்கலாம். காலம் மாறிக்கிட்டு இருக்குல்ல. ஒருவேளை சூரியன் மேற்க கூட உதிக்கலாம். ஆனா இத மட்டும் என்னால நம்பவே முடியல. குடிங்க. சத்தியமா என்னால இதை நம்பவே முடியல. ராஜலட்சுமி நீ என்ன ஒரு கில்லுக்கு இல்ல. முழு மனசோட தான் நான் தரேன். நீங்க குடிங்க. உண்மையை சொல்லட்டுமா? இப்பதான் நீ என்னோட ஒரிஜினல் மருமகன். குடும்பத்துல ஒரு நேவிக்கார மாப்பிள்ள வரும்போது இப்படி ஒரு பெரிய ஆளு கம்பெனி கொடுக்க வேணும்ல. என்ன நீ சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு பாப்போம். என்னோட மனசுல சின்னதா ஒரு ஆசை. நம்ம பூஜாவை சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணா என்ன? உண்மையை சொல்லட்டுமா ராஜலட்சுமி? என் மனசுலயும் அந்த ஆசை தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனை வரும்னு பயந்துதான் கம்முன்னு இருந்துட்டேன். பசங்களுக்கு இப்ப தெரிய வேண்டாம். நீங்க ஊருக்கு போய் அவங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் பார்த்து அவன் ஜாதகம்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வாங்க. நான் இப்பவே கிளம்பிடுறேம்மா. ஆமா அவனோட விருப்பத்தையும் கேட்கணும்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் நிச்சயம் ஒத்துக்குவான். ஓ, என் பேத்தியோட கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த ஊருக்கே நான் திரும்பி வருவேன். ராஜலட்சுமி நீ இன்னொரு லார்ஜ் கூட ஊத்து. இனி எதுக்கும் ஒரு தடங்கள் வராம இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். அந்த அளவுக்கு வேணுமா? வேணாமா? வேணும்ல, அப்ப கொஞ்சம் ஊத்து. குட் மார்னிங். ஹாப்பி பர்த்டே. யாருக்கு? என் செல்லத்தோடது. ஐயோ இன்னைக்கு தான் February 29. ஆமா, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர அந்த நல்ல நாள் இன்னைக்கு தான். நீ மட்டும் இப்ப சொல்லாட்டி நான் மறந்தே போயிருப்பேன். ஊர்ல இருந்து தாத்தா காலையிலேயே போன் பண்ணி ஞாபகப்படுத்தினாரு. அம்மா கேக் நேத்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. டியூட்டி முடிச்சு வந்ததுமே பார்ட்டி கிளப்ல. குட் மார்னிங். செல்ல பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட். Thank you. அடடா அது என்னோடது இல்ல. பைக்ல வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போனாரு. ஹெல்மெட் ஜாக்கெட்லாம் போட்டிருந்ததால சரியா முகம் தெரியல. அம்மா பார்த்து ஒருவேளை பாமா இருந்தா வெடிச்சிரும். ஹாய் லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு. சிகரெட்டா? நல்லா இருக்கே. ஃபேஷியல் கிட் பாக்ஸ்ல ஷேவிங் கிரீமும் பிரஷும். சோப்பு போட்டியாது. நான் பாக்குறேன். மீச நல்ல விரும்பாண்டி மீச. பார்த்த கமல் மாதிரியே. இது வேணும்னே பண்ணிருக்காங்க. என்ன இன்சல்ட் பண்ணனும்னே. எனக்கே தெரியாது என்னோட பர்த்டே. இவ்ளோ கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கானா? இது கண்டிப்பா அவனா தான் இருக்கும். அந்த லூசு தான். ஓகே சஞ்சய், see you tomorrow. Bye bye. Bye. Hi Sanjay. Sir, relax. டா. ஏய் கழுத. உன்னதானே சொல்லிட்டு இருக்கேன். Nice. இங்க வாடா லூசுன்னு சொன்னேன். वो लड़की कौन है? She is my best friend. Oh, see. டேய் லூசு, இடியட். ஃபர்ஸ்ட் நீ இங்க வந்தா தான் உனக்கு நல்லது. टेंडी कल्द है. इसका मतलब क्या है? That means you are looking so good, intelligent, so on. Thank you. டேய் அறிவில்லாதவனே. What pati? She says you are looking handsome. அது இல்லடா லூசு பசங்களா. हमारा पति? You look more handsome with white dress. Yeah. இது எங்க ஒரு ஆப். Come. இந்த வராம பாருங்க மாமா. Thank you.
I'm Tendi Patti Kalde Marapatti. Thanks for your compliment. Shall we? Oh yes, carry on. பாடியம் கூட உன்னதான வர சொன்னேன். மார்க்கெட்ல பேசின மாதிரி பேசினா அவ்வளவுதான். அந்த சர்தாருக்கு தமிழ் தெரியாதனால தப்பிச்சேன் நானு. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் வந்தேன். உன்னோட கிஃப்ட் கிடைச்சது. உனக்கு தேவையான விஷயத்தை தான் நான் அனுப்புனேன். பிறப்பால நீ ஒரு பொண்ணு தானே, கொஞ்சம் வெக்கமானலாம் இருந்தாதான் என்ன. எனக்கு யாரோட உபதேசமும் தேவையில்ல. பொம்பளைங்களோட வெக்கம், நடை அழகு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வந்து என்னோட பர்த்டே அதுமா என்ன டென்ஷன் ஆக்கிடாது. ஏய், நீ கோச்சிக்கிறதுக்காக நான் சொல்லல. சேட்டையும் பொறாமையும் உள்ளுக்குள்ள இருந்தாலும் நான் என் சின்ன வயசு தோழிய ஒரு பொண்ணா பாக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறேன் தெரியுமா உனக்கு? ஐயடா, ரொம்ப நடிக்காது. சத்தியமாதான். நீலக்குறிஞ்சி பூ மாதிரி கொண்டாட விதிக்கப்பட்ட உன் பிறந்த நாள் அன்னைக்கு மனசால விருப்பப்பட்டு நான் உனக்கு ஒரு பரிசு கொடுப்பேன். தரட்டா? டோர திறக்க விடு. என்னது? A gift for you. மறுபடியும் என்ன ஏமாத்தவா? நீ வீட்டுக்கு போய் பொறுமையா இதை திறந்து பாரு. இதுல தப்பா ஏதாவது பாத்துட்டீனா அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ என்கிட்ட பேச வேண்டாம். Many more happy returns of the day. Thank you. என்ன ஒரு gift. டே ராகுல் மச்சான். டே ராகுல், நம்ம பிங்கி மங்கி ஆயிட்டா. இல்ல, மங்கி பிங்கி ஆயிட்டா. அதான் அங்க வர பாரு. ஹாய். எப்படி இருக்கு என்னோட ஃபேஷன் ஷோ? இது ஒரு ரிஹர்சல் தான். நிஜமான ஷோ வரப்போகுது. பாய். எந்த ஆபரேஷனுமே இல்லாம நம்ம மங்கி பிங்கி ஆயிடுச்சு. வாட் இஸ் தி பயாலஜிக்கல் சீக்ரெட்? சொல்லட்டா? சொல்லுங்க. நான் சொல்லி தரேன் நாயே. ஐயோ, எனக்கு எந்த சீக்ரெட்டுமே தெரிய வேணாம். அப்பா அப்பா வேண்டாம். பைட்ரு. டேய் வேண்டாம், பிடிக்காத வேணாம். ஆமா, அது எங்க வச்ச? நீ எப்ப வந்த? ஒரு ஃபைல் எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்ல. நீ என்ன ஒரு வாட்டி பார்த்ததா என்ன? நான் தான் பார்த்தனே. இன்னைக்கு ஆபீஸ்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. பெரிய ஆபீஸ். நீ பந்தா பண்றத பார்த்தா பெரிய நேவிய ஓபன் பண்ணிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கு. இத பார்த்து நீ என்னத சொல்லி இருக்கணும்ல? என்ன விடு. வெக்கத்தை விட ஒரு முகத்துக்கு நல்லா இருக்கிறது அந்த வாழத்தனம் இருக்குல்ல, அது இன்னொரு கிஃப்ட் தரட்டுமா? ஒன்னும் வேண்டாம், விடு.